நான் ஊறும் சுவையில் செட்டிநாடு சிக்கன் பிரட்டல் சிக்கன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி. இது நீங்கள் தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்ருவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான இந்த சிக்கன் பிரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஆஷிக். இந்த செட்டிநாடு சிக்கன் பிரட்டல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த மசாலா தாங்க காரணம். இதே மாதிரியே நீங்களும் அரைச்சி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 6 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு சிறு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 5 போல் கிராம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது 3 போல் ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு, முழு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கடையில் வாங்கின தேங்காய் பொடி. இது போட்டு நம்ம அரைக்கிற மாதிரி இருந்தால் 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இதுவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்து அரைக்கிற மாதிரி இருந்தால் 2-3 நாட்களில் இந்த மசாலா பொடியை காலி பண்ணிடுங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயமும், மீடியம் சைஸாக இருந்தால் 3 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இது கூட நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, ஒரு 2 தக்காளி போல் சேர்த்துக்கலாம். ஒன்று நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் லைட்டாக பல்ஸ் மோட் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அடுத்து இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக, அந்த மசாலா பொடியும் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பொடி சேர்த்ததுமே அவ்வளோ மனமாக இருக்கும். இந்த மசாலாவை நீங்கள் தேங்காய் மட்டும் சேர்க்காமல் பல்காக கூட ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் ரெசிபி எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட நம்ம 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதையும் ரொம்ப டேஸ்ட்டாக செய்யும் போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. இப்போ சிக்கன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வெளியாகி அதுவே நல்லா மறுபடியும் சுண்டி வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நல்லா வெளியாகி மறுபடியும் அதை சுண்டி வரும்போது நல்லா சூப்பராக சிக்கன் வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சிக்கனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி இது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.